உருளைக்கிழங்கு வறுவல் செய்யணும். ஆனால் அந்த உருளைக்கிழங்கு வறுவல் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் டேஸ்ட்டில் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அப்போ கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு தடவை உருளைக்கிழங்கு வறுவல் செஞ்சு பாருங்கள். அப்படியே ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் டேஸ்ட்டில் இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு ஒரு பேன் வச்சுக்கலாம். பேனில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் ஜாஸ்தியாகவே எண்ணெய் ஊற்றணும். அப்போ தான் நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்க முடியும் உருளைக்கிழங்கை. நான் 4 உருளைக்கிழங்கை இந்த மாதிரி பாக்ஸாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். நீங்கள் சிம்மில் வச்சு வணக்குங்க, இல்லைன்னா கீழே அடி பிடிச்சிக்கும். இப்போ அப்பப்போ நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கலாம். பாருங்கள், லைட்டாக கீழே பிடிக்குது பார்த்தீங்களா? அதனால் சிம்மில் வச்சு அப்பப்போ வணக்கி விட்டுட்டே இருங்க. இது கொஞ்சம் லேட்டாக தாங்க ஆகும். ஏன்னா 20 மினிட்ஸ் ஆகும் எடுத்துக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறதுக்கு. அப்போ தான் நம்மளுக்கு நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். நம்ம அதுக்குள்ளே சீரகம், குருமிளகு, 2 வரமிளகா, பூண்டு இதெல்லாம் அரைச்சி எடுத்துக்கலாம். பச்சையாகவே அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப நைஸாக அரைக்க தேவையில்லை. பாருங்கள், இப்போ நம்ம உருளைக்கிழங்கு நல்லாவே கிறிஸ்பியாக வந்துருச்சு. நீங்கள் இது வணக்கிறப்பவே உங்களுக்கு சவுண்டு கேட்கும், கரெக்ட் முறக் அந்த மாதிரி ஒரு சவுண்டு கேட்கும். அப்போயே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் நம்ம உருளைக்கிழங்கு ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு. இப்போ நம்ம தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். நல்லா எண்ணெய் வடித்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதே பேனில் நம்ம தாளிக்கிறதுக்கு ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கடுகு, 1 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை தழை எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நம்ம உருளைக்கிழங்கை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். எல்லா பக்கமும் உருளைக்கிழங்குல படுற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நம்ம பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வணக்கி விடலாம். ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் நல்லா இதை வணக்கினாலே போதும். இல்லை காரத்துக்கு உங்களுக்கு 2 மிளகா வேண்டாம், இன்னும் கொஞ்சம் காரமாக வேணும் அப்படின்னா நீங்கள் 3 கூட ஆட் பண்ணிக்கலாம். 2 மிளகா போட்டிங்கன்னா உங்களுக்கு அளவான காரமாக தான் இருக்கும். நல்லா வணக்கி விட்டுக்கலாம். எல்லா பக்கம் படுற மாதிரி 2 மினிட்ஸ் நல்லா சிம்லேயே வச்சு வணக்குங்க. அந்த கலர் மாறி வரும் பாருங்கள், அவ்வளோ ஸ்மெல்லாக இருக்கும், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ மல்லித்தலையை தூவி இறக்கணும்னா நம்ம ரெஸ்டாரண்ட் டேஸ்ட்டில் நம்ம வீட்லேயே சூப்பரான ரொம்பவே டேஸ்ட்டான ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் டேஸ்ட்டில் பொட்டேட்டோ ஃப்ரை ரெடி ஆயிரும். இந்த உருளைக்கிழங்கு வறுவல் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். குழந்தைகளுக்கு மட்டும் இல்லாமல் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இது ரசத்துக்கு, தயிருக்கு மட்டும் இல்லாமல் எல்லா குழம்புக்குமே நம்ம வச்சு சாப்பிட்லாம், தனியாகவும் சாப்பிட்லாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள். பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக வந்திருக்குன்னு பாருங்கள். நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா வெந்திருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.